அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு 2 to 3 டேஸாகவே பிளான் பண்ணிகிட்ருக்கோம். டெல்லியில் எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாம் ஓகே ஆகி ஓகே போகலாம், ஒன் டே வந்து லோக்கல் சைட் சீயிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். எதுக்குடா வந்தோம், இதுக்கு பேசாமல் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து குதுப்பினார் தான் வந்தோம். குதுப்பினார் பற்றின ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது வந்து உலகத்திலே மிக உயரமான செங்கல் மினாரட். இதெல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு தெரிய சான்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு குதுப்பினார் வந்தாலே கீழே இருந்து மேலே பார்க்கும்போது இங்கேருந்து மேலே உச்சிக்கு போய் நின்று பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிதாங்க எனக்கு தோணும். ஆனால் குதுப்பினாருக்குள்ளே நம்ம போக முடியும். 379 ஸ்டெப்ஸ் உள்ளே இருக்காமா. ஆனால் 1974 வரைக்குமே இதில் வந்துட்டு பப்ளிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க மேலே போய் உச்சி வரைக்குமே போய் பார்க்கறக்கு. பட் 1981 இதே மாதிரி நிறைய விசிட்டர்ஸ் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி மேலே போய் குதுப்பினார் விசிட் பண்ணுறதுக்காக வந்த டைமில் லைட்ஸ் வந்து ஆஃப் ஆயிருக்கு. அந்த டைமில் கூட்ட நெரிசலில் 45 பேர் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டாங்க. டெல்லியில் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கைட் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அந்த விஷயங்களை பார்க்கறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அயன் பில்லர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2000 years ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடியே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசூதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாக கட்டப்பட்ட மசூதி, த மைட் ஆஃப் இஸ்லாம் மாஸ்க் அப்படிங்கிறது. இதெல்லாம் சூப்பராக பார்த்துட்டு அப்படியே வெளியிலையும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன்.